மாணவர் பருவம் தொடங்கி அவர் பொதுச் செயலாளர் என்கிற நிலைக்கு உயர்ந்து ஏறத்தாழ ஒரு அரை நூற்றாண்டு காலம் நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மகத்தான மனிதர் என்பதை அனைவரும் மிக உணர்வுபூர்வமாக இங்கே குறிப்பிட்டார்கள். மனிதர்கள் வாழுகிற பொழுதே பல பேர் பிணமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழுகிற பொழுது ஒரு சிலர் மறைந்ததற்கு பின்னரும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டே இருப்பவர்தான் நமது பெருமதிப்பிற்குரிய தோழர் யெச்சூரி அவர்கள். என்றென்றைக்கும் நம்மோடு அவர் வாழ்வார். அவர் ஏற்றுக்கொண்ட லட்சியம், அவர் ஏற்றுக்கொண்ட தத்துவம் மகத்தானது, வெல்லற்கரியது. நம் எல்லோருக்கும் தெரியும். இடதுசாரிகளுக்கு எதிர்காலம் இல்லை என்று நேற்றும் பேசினார்கள், இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நாளையும் பேசுவார்கள். அதற்கு தோழர் யெச்சூரி அவர்கள் சொன்ன ஒரே பதில், இடதுசாரிகளுக்கு இந்த நீண்ட நெடுங்கதவு ஒரு நாள் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். அண்டை நாடான இலங்கை நாட்டில் திறந்து விட்டது. வெறும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்டுகளை மதிப்பீடு செய்வது அரசியல் அறியாமை. சோவியத் யூனியன் வீழ்ந்த பொழுது தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான தலைவர் சொன்னார், கதை முடிந்தது என்று சொன்னார். ஒரு பத்திரிகை ஆசிரியர் எழுதினார், அது முளைத்த இடத்திலேயே புதைகுழிக்கு சென்று விட்டது என்று சொன்னார். முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், இது ஒரு தற்காலிக பின்னடைவு என்றார். கலைஞருடைய மறைவிற்கு பிறகு நெல்லை பாளையங்கோட்டையில் புகழஞ்சலி கூட்டம் இதே போன்று நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் இந்த மேடையில் இருக்கிற தோழர் திருமா, தோழர் பாலகிருஷ்ணன், பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள், ஜவஹர்லா அவர்கள், அண்ணன் வைகோ அவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டோம். நாங்கள் எல்லோரும் பேசியதற்கு பிறகு ஒரு தலைவர் பேசினார். திருமாவுக்கு நன்றாக, திரும்ப அங்கே பேசிகிட்டு இருக்காரப்போ, நினைவு இருக்கோ தோழர் கேபிக்கு நினைவு இருக்கும் என்று கருதுகிறேன். நாங்களெல்லாம் பேசிய பிறகு ஒருவர் பேசினார், ரொம்ப ஆவேசமாக, ரொம்ப கோபமாக, நாட்டில் எந்த கொடி வேண்டுமானாலும் பறக்கட்டும், சிவப்பு கொடி மட்டும் பறக்கக்கூடாது என்று பேசினார். பக்கத்தில் திரும்ப இருந்தார், தொடை அடித்து என்ன போய் மேடையில் ஏறி மைக்கு பிடிச்சி பேசிடுவோமா, பேசாமல் இருந்தேன், ஏன்னா நீ வேற கலகம் பண்ணி விட்றாதீங்க, இது புகழஞ்சலி கூட்டம் என்று அமைதிப்படுத்தினார். அந்த நிகழ்ச்சியில் நிறைவாக பேசியவர் திராவிட கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்கள் பேசினார். அவர் கலைஞரை குறித்தெல்லாம் பேசிவிட்டு அந்த பேசிய தலைவரின் பெயரை குறிப்பிட்டு இப்படி அவர் சொன்னார், வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், திராவிட கழகத்தினுடைய கொடியில் நடுவில் சிவப்பு இருக்கிறது, கருப்பு அடர்த்தியாக இருக்கிறது, கருப்பு மெல்ல 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 மறையும், நிறைவாக சிவப்பு மட்டும்தான் மிஞ்சும், இந்த உலகத்தில் நிரந்தரமாக பறக்கப் போகிற கொடி ஒரே கொடி, சிவப்பு கொடி மட்டும்தான் என்று சொன்னார். ஆக தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் ஏற்றுக்கொண்ட லட்சியம் என்பது, தத்துவம் என்பது சமூகத்தை மாற்றியமைக்கக்கூடிய லட்சியம். குறிப்பிட்ட பிரிவினருக்கு அல்ல, குறிப்பிட்ட பகுதிக்கு அல்ல, ஒட்டுமொத்தமாக சமுதாயம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த மகத்தான லட்சியத்தை, அந்த மகத்தான தத்துவத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, செயல்படுத்துவதற்கு அவரால் என்ன இயலுமோ என்ன முடியுமோ அது அனைத்தையும் செய்தார்.
அதைத்தான் இங்கே வரிசையாக பட்டியலிட்டு சொன்னார்கள். திருமா உட்பட எல்லோரும் சொன்னார்கள். இந்த மூத்த பத்திரிகை என் ராம அவர்கள் அடுக்கடுக்காக இங்கே சொன்னார்கள். ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் பலரும் சொல்வார்கள். எப்பொழுதுமே ஒருவர் இருக்கிற பொழுது அவரை பற்றியான சிறப்பு வெளிவருவது கடினம். அதுவும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் மிகப்பெரிய கடினம் அது. அவர் மறைவிற்கு பிறகு அடுத்த நாளே தோழர் TKR தினமணியில் ஒரு கட்டுரை எழுதினார்கள். அதற்கு அடுத்து அருணன் அவர்கள் இந்து தமிழ் பத்திரிகையில் கட்டுரை வந்தது. தீக்கதை பத்திரிகையில் கனகராஜ் எழுதினார். இன்றைக்கு தோழர் பாலகிருஷ்ணன் கட்டுரை வந்திருக்கிறது. அதேபோல் பிரகாஷ் காரத்தருடைய கட்டுரையும் வந்திருக்கிறது. இந்த கட்டுரைகளை எல்லாம் படிக்கிற பொழுது எவ்வளவு பெரிய மிகச்சிறந்த ஆளுமையாக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரிகிறது. வெயிலுக்கு சென்ற பிறகுதான் நிழலின் அருமை தெரியும் என்று சொல்வார்கள். கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தில் ஒரு நாடறிந்த தலைவரை உருவாக்குவது என்பது மிக மிக கடினமானது, எளிதானதல்ல. நான் இது குறித்து TKரிடம் ஒரு நாள் விவாதமே செய்தேன். நாம் யாரையும் பெரிய அளவுக்கு முன்னிறுத்துவதில்லையே என்று அவரிடத்தில் கேட்டேன். மூத்த தலைவர் என்கிற முறையில் கேட்டார். இயல்பாக வர வேண்டும் என்று அவர் சொன்னார், விளக்கமளித்தார். உருவாக்க முடியாது, இயல்பாக வர வேண்டும் என்று சொன்னார். அதுபோல் இயல்பாக ஒரு நாடறிந்த தலைவராக கம்யூனிஸ்ட் பேரியக்கத்திற்கு கிடைத்த ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை நாம் இழந்து விட்டோம். அவ்வளவு எளிதல்ல, மிக மிக கடினமானது. நன்கு அறிமுகமாகி எல்லோரும் பேசக்கூடிய, எல்லோரும் புகழக்கூடிய, எல்லோரும் பாராட்டக்கூடிய, எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக தோழர் யெச்சூரி அவர்கள் திகழ்ந்தார்கள். இங்கே எல்லோரும் பேசுகிற பொழுது, அவரை குறித்து புகழ்ந்து பேசுகிற பொழுது, அவர் மறைந்து விட்டார் என்கிற செய்தி ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் கூட, மற்றொரு புறத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் பேரியக்க தலைவரை எல்லோரும் பாராட்டி, மனப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக பாராட்டி பேசுகிற பொழுது அது ஒரு பக்கத்தில் மகிழ்ச்சியை அளிக்கிறது, சந்தோஷத்தை அளிக்கிறது. ராகுல் காந்தி கேப்டன் என குறிப்பிட்டார் என்று இங்கே குறிப்பிட்டார்கள். அதேபோல் ஒவ்வொருவரும் குறிப்பிட்டு சொன்னார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆளுமையை நாம் இழந்திருக்கிறோம். அவரை நாம் இழக்கவில்லை. அவர் உயிர் நம்மை அவரை விட்டு உடலை விட்டு பிரிந்திருக்கிறது. அவர் நம்முடைய நெஞ்சங்களில் என்றென்றைக்கும் வாழ்வார், வாழ்ந்து கொண்டே இருப்பார். உலகம் இருக்கிற வரையில் கம்யூனிஸ்ட் பேரியக்கம் இருக்கும். உலகம் இருக்கிற வரையில் செங்கொடி பறந்து கொண்டே இருக்கும். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அத்தகையர் எவரும் இன்னும் பிறக்கவில்லை. பல பின்னடைவுகளை நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். இவைகளெல்லாம் ஒரு தற்காலிகமான பின்னடைவுதான். நிரந்தர தீர்வு என்பது சோழித்தை தவிர வேறொன்றும் கிடையாது. இதைத்தான் யெச்சூரி அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஆகவே அவர் ஏற்றுக்கொண்ட அந்த மகத்தான லட்சியம் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறும். அது வெற்றி பெறுவதற்கு நாம் அனைவரும் இந்த நாளில் சபதம் ஏற்போம் என்பதை தெரிவித்து, தோழர் யெச்சூரி அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.